வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் அடியேன் பாடுகிறேன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற புகிராகி அணுக்கள் கூடி மோதி கிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் வினை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சின்றி தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருளனம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி வாழ்க்கை சிக்கல் தீர.
நேற்றைய கவியின் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு கவி. உலகில் பல அறிவறிந்த பெரியோர் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதும் இன்று நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை. நேர்மையினால் வந்த பலன் என்னவென்று சில அன்பர் வினவுகின்றார் சிறுமை அந்தோ. சீரழிந்த காரணமோ அறிஞர் சொன்ன நல உரைகள் வழி கடமை மதித்திடாமல் நடப்பதனின் விளைவாகும் சிக்கல்கள் எல்லாம். உலகில் பல அறிவறிந்த பெரியோர், கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 ஆண்டுகளாக தொடர்ந்து பல ஞானிகள், சித்தர் பெருமக்கள், தீர்க்கதரிசிகள், குருமார்கள், மகர்ஷி வரைக்கும் பலர் அவதரித்திருக்கின்றார்கள். இறை நீதியை, இறை தத்துவத்தை அறிந்து அதுதான் வாழ்க்கை செம்மைப்பட வைக்கக்கூடியது என்ற வகையிலே அறநெறி என்ற ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று பல கதைகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் அறிவு தன்மைக்கு ஏற்ப எதை சொன்னால் மக்கள் நம்புவார்களோ புரிந்து கொள்வார்களோ அந்த வகையிலே சொல்லப்பட்ட புராண கதைகள் ஏராளம். அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பொருந்திருந்தாலும் அறிவின் வளர்ச்சிக்கேற்ப அவ்வப்போது மகான்கள் தோன்றி அந்த கருத்தை சீர்படுத்தி வருகிறார்கள். ஆனால் தலைமுறைகளாக வந்த பழக்கத்தை தான் மக்கள் நம்புகிறார்களே தவிர புதிய ஒரு சிந்தனையை தருகின்ற போது அதை ஏற்பதற்கு ஒப்புக்கொள்வது இல்லை. காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது பல நூற்றாண்டுகளாகவே மக்கள் மனதிலே ஒரு அறியாமையை விதைத்து அதையே தனக்கு ஒரு லாபகரமான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட சில கயவர்கள் அல்ல குறுக்கு புத்திக்காரர்கள், அது தொடர்ந்து இன்று வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அது நன்றாக வேரூன்றி இருக்கிறது என்று சொல்லலாம். சிந்திப்பதற்கே பயப்படுகின்ற அளவுக்கு, கடவுளை பற்றி கேள்வி கேட்பதே பாவம் என்று பயப்படுகின்ற அளவுக்கு மக்கள் மனதிலே அது வேரூன்றி இருக்கிறது. மகரிஷி அவர்கள் இதை சோசியல் ஹிப்னாட்டிசம் சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தையே நம்ப வைத்த ஒரு சாணக்கியத்தனம். இதன் விளைவாக இறைவனே நம்மை எல்லாம் கவனித்துக் கொள்வான், அவனை மகிழ்விப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வது என்று வெறும் திருவிழா வழிபாட்டு முறைகள், சம்பிரதாயங்கள் என்று இவை பெருகிவிட்டனவே தவிர ஒழுக்கம் வளரவில்லை. அதாவது குன்னக்குடி அடிகளார் நினைக்கிறேன், அவரும் இன்னொருவர் 2 பேர். ஒருவர் சொன்னார், கோவில்களிலே கூட்டம் பெருகிவிட்டது ஆனால் பக்தி குறைந்து விட்டது என்றார். அடுத்தவர் சொன்னார், இல்லை இல்லை, பக்தி பெருகிவிட்டது ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். உண்மை என்ன என்றால் இரண்டும் இல்லை. ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. கோவில்களிலே கூட்டம் பெறுவதற்கான காரணத்தை கூட்டம் பெருகியது, பக்தி குறைந்தது என்றார். இல்ல பக்தி இல்லை, ஒழுக்கம் குறைந்தது என்றார். ரெண்டும் இல்லை, ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு டிமாண்ட் லிஸ்ட், இதெல்லாம் வேண்டும் என்று கேட்காத பக்தர்கள் யாராவது உண்டா என்றால் அது கோடியில் ஒருவர் தேறினாலே அதிகம்தான். அந்த அளவுக்கு எல்லா மதங்களிலும் இந்த நம்பிக்கை பரவலாக்கப்பட்டு விட்டது. அதனால் அசலாக அறிவறிந்த பெரியோர் இன்றைக்கு எத்தனை பேர் அந்த தகுதி உள்ளவர்கள் என்பது தெரியல. இல்லை என்பதுதான்
நாம் நம்பக்கூடிய தோற்றமாக, அனுபவமாக, காட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பு மறந்துவிட்டால் அடக்கம் அமர் அருள் வைக்கும். அடக்கம் வந்துவிட்டால் தன்னை போலவே எல்லோரையும் பாவிக்கின்ற மனப்பக்குவம் வந்துவிடும். அப்ப ஏற்றத்தாழ்வு பேதம் பார்க்க மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி ஏதாவது ஒரு மடத்துல நாம போய் நேராக மடாதிபதியை பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் பார்க்க முடியாது. விஐபி இல்லாம அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்காது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? பதவி மோகத்தை, அதிகாரத்தை, இதைத்தானே காட்டுது. அப்ப எளிமை எங்க இருக்கு? எளிமை இல்லை என்றால் அந்த இடத்துல ஆணவம் ஆக்கிரமித்து விட்டதுன்னு தான் அர்த்தம். எனவே நான் மத தலைவர், மடாதிபதி என்ற செருக்கு பல பேர் காலில் விழுந்து காணிக்கை கொடுக்கின்ற போது பெறக்கூடிய ஒரு புகழ், செல்வாக்கு, இதிலேயே அமிழ்ந்து போனதுனால அவர்களும் உண்மை அறிவதில்லை. அறிய வேண்டும் என்று யாராவது முயற்சி செய்தால் அவர்களை முடித்து வைப்பதுதான் இதுவரைக்கும் நடந்த சரித்திரமாக இருக்கிறது. ஆதிசங்கரர் துவைதத்தை பேசிய வரைக்கும் அவர் கூடவே ஒரு கோட்டை சுத்திக்கிட்டே இருந்தது. என்றைக்கு அவர் அத்வைதம் பேசினாரோ பிறகு எப்படி அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்பதே தெரியாது. ஆனா வாழ்ந்த வயது 35 வயது வரைக்கும் என்றுதான் ஒரு கருத்து இருக்கிறது. வள்ளல் பெருமான் அவர் துவக்கத்திலிருந்தே ஆன்மீக புரட்சி தான், வேலை இல்லை என்று தைரியமாக அத்வைதத்தை போதித்தார். அவர் இன்னும் அறைக்குள்ள போனார், காணாம போயிட்டாரு. அப்படி இவங்க போய் காட்ட வேண்டியது தானே, நானும் அறைக்குள்ள போறேன், காணாம போறேன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. பாரதியார் யானை முயற்சி கொண்டுடுச்சு அப்படிம்பாங்க. இது வரைக்கும் அப்படி எத்தனை பேர் கொண்டதுன்னு சரித்திரம் ஒன்றும் பெருசா இல்லை. விவேகானந்தர் கபால மோட்சம், தலை வெடிச்சு செத்து போயிட்டாருன்னு ஒரு கருத்து. பிறகு நமக்கு கண்ணுக்கு தெரிந்த வகையிலே கொல்லப்பட்டவர்கள் இயேசுபிரானும் நபிகள் நாயகமும். இப்படி சமுதாய நன்மைக்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்ட மகான்கள் 35-40 வயதை தாண்டவில்லை என்பதுதான் சரித்திரம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் மாற விரும்பவில்லை, நாங்கள் மாற்றத்தை விரும்பவில்லை, சமுதாயம் மாறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சில பேர் இருக்கிறது தானே காரணம். அதனால் இன்று வரைக்கும் ஆன்மீகத்தை தெளிவாக பேச முடிவதில்லை. மகரிஷியவே முடிச்சு வைக்க பார்த்தாங்க, பில்லி சூன்யம் எல்லாம் செஞ்சு மகரிஷி முடிச்சு வைக்க பார்த்தாங்க. மகரிஷி அதெல்லாம் தெரியும். அதனால் தன்னை காத்து கொண்டார். இது மகரிஷியே ஒரு தடவை நண்பர் மத்தியில பேசிட்டு இருந்த போது சொன்ன கருத்து. ஸோ இப்படி வள்ளுவர் கேட்டது போல இடும்பைக்கே கொள்களம் கொள்ளும், குற்றம் மறைப்பான் உடம்பு. இந்த சமுதாயத்தின் குற்றங்களை நீக்குவதற்காக வந்த மகான் உடம்பு துன்பத்தை கொட்டி வைக்கின்ற பாத்திரமா என்ன? இடும்பைக்கே கொள்களம் கொள்ளும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார். வள்ளுவரையே விட்டு வச்சாங்கன்னு கேள்வி வருமே இல்லையா? அவரும் அத்வைதம் பேசுறாரு. ஏன் விட்டு வச்சாங்கன்னா, இன்றைக்கும் திருக்குறளுக்கு தெளிவான விளக்கம் புரிந்தவர்கள் குறைவுதான். எல்லாம் 7 வாரத்துக்கு 15 வாரத்துல விளக்கம் எழுதுவாங்க, அவ்வளவுதான். ஸோ 15 வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் 7 வாரத்திலும் புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு குறளோவியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது மக்கள் மத்தியிலே அது தெளிவா இருக்கிறதுனா இல்லாததுனால அவரு தப்பிச்சிட்டார். அவர் யாரும் கோல துணியில. அதான் சாமி சொல்றாங்க, உலகில் பல அறிவறிந்த பெரியோர் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதும்
இன்று நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை. யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறான். இப்ப ஏன் யுத்தம் தள்ளி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா முடிஞ்சிடும். அவ்வளவு அணு ஆயுதங்கள், பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாம் போனதுக்கு அப்புறம் யாரை ஆள்வது இல்லையா? வெற்றி கொண்டதற்கு மக்கள் இருந்தாத்தானே வெற்றி கொண்டாட முடியும். மக்களே இல்லாத போது வெற்றி எப்படி கொண்டாடுவது? அதனால தயங்குறாங்களே தவிர, நாம மட்டும் காப்பாத்திக்கலாம், மற்றவங்களை கொண்டுடலான்னு ஒரு முறை இருந்துச்சு வச்சுங்க, இப்ப முக்கால் உலகம் காலி ஆயிரும். எனவே இது ஞானத்தாலோ மக்கள் மீது உள்ள அன்பினாலோ அல்ல, நானும் சேர்த்து போயிட்டு என்ன பண்றதுன்ற ஒரு ஆசையினால் தான் யுத்தம் தள்ளி போகிறதே தவிர, இல்லைன்னா என்றைக்கோ உலக யுத்தம் வந்திருக்கும். ட்வின் டவர்ஸ் பிளாஸ்ட் ஆன போதே உலக யுத்தம் வந்திருக்கும். அதனால் நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை. நேர்மையினால் வந்த பலன் என்னவென்று பல பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நல்லவனா இருந்தா என்ன சாதிக்க முடியும் சொல்லு? ஹரிச்சந்திரன் நல்லவனா தான் இருந்தான், மனைவியே வித்துட்டான். இப்படி எத்தனை பேர் நீங்க காட்டுங்க. இன்னைக்கு இவர் இருக்கிறாரு தியாகராஜன், நேர்மையான ஆளு, என்ன பதவி சுகத்தை அனுபவிச்சாரு, ஒரு வருமானத்துக்கு டம்மி போஸ்ட் வச்சுட்டாங்க. அப்ப நேர்மைக்கு எங்கே மதிப்பு இருக்குங்க? திருட்டுத்தனத்துக்கும் அயோக்கியத்தனத்திற்கும் ரவுடிசத்துக்கும் தான் மதிப்பு இருக்கே தவிர, நேர்மைக்கு எங்க மதிப்புன்னு கேட்கிறேன். பதில் சொல்ல முடியுமா? யார் பதில் சொல்ல முடியும்? மகரிஷி மாதிரி தத்துவத்தை ஆழ்ந்து தெளிந்தவர்களே பதில் சொல்ல முடியும். சரிதான்ப்பா, பாவம் புண்ணியம்னு கணக்கு இருக்கு. இது எப்படி என்றது கண்ணுக்கு தெரியாது, கணக்குக்கும் எட்டாது. எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூக்குது இல்லையா? காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா பூத்துறது இல்லை ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும். அது போல கர்ம வினை எப்போ வெளிப்படும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா, இத்தனை கார்கள், இருசக்கர வாகனங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே இன்றைக்கு நான் விபத்தை சந்திக்க போகிறேன் என்று சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வண்டி எடுக்கிறது இல்லை. எல்லாரும் சுகமா பாதுகாப்பா போயிட்டு வரும்னு நம்பித்தான் வண்டி எடுக்கிறாங்க. விபத்து நிகழ்வதற்கு முன் ஒரு சிறு துகள் வினாடி, ஒரு நானோ செகண்ட், விபத்துக்கு பின் அந்த நானோ செகண்ட்ல நடந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம்? அதுதான்ப்பா விதி, அதுதான் பாவத்தின் சம்பளம். ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. இங்க ஒரு மைக்ரோ லேப்னு ஒரு ரத்த பரிசோதனை நிலையம் இருக்குங்க, பல கோடி சொத்துக்கள் இருக்கு. ஒரே மகன் விபத்துல சேர்த்துட்டார், இப்ப யாருக்காக சம்பாதிக்கிறார்? இப்படி எத்தனை உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் விதியின் கணக்கு புரியும். விதியின் கணக்கு புரியும். யாருமே தொடர்ந்து சமுதாயத்தை ஏய்த்ததாக சரித்திரம் உண்டா? ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், எல்லாரையும் கொஞ்ச நேரத்துக்கு ஏமாத்தலாம், சில பேரை எப்பவுமே ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்த முடியாது இல்லையா? அது மாதிரி 3 தலைமுறை வரைக்கும் ஏமாத்தலாம், அதுக்கு மேல திருப்பி அடிக்கும் பாருங்க பாவ கணக்கு. அப்ப தெரியும் சம்பாதிச்சதெல்லாம் எங்க போகுது, என்ன நிம்மதி. ஸோ பணமும் பதவி மட்டுமே நிம்மதியை தரும் என்று சொன்னால், இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நிம்மதியா இருக்கணும், இல்ல மந்திரி சபையில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். நாம அதை படுத்த தூங்கிடுறோம், மந்திரிகளுக்கு படுத்த தூக்கம் வருமா? அப்போ இறைவனின் கணக்கு ஒன்று உண்டு, செயலுக்கு தக்க விளைவு என்ற இயற்கை சட்டம் ஒன்று உண்டு. அது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. எந்த பூசை, புனஸ்காரம், யாகம், தோஷ நிவர்த்தி எதுவுமே அங்கே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிடையாது.
அதனால் அறம் ஒன்றுதான் வாழ வைக்கும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. ஆத்மா சுத்தமா இருந்து என்று சொன்னால் எந்த பிளாக் கேட்ஸும் எஸ்காட் வேண்டியதில்லை. யார் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையும் இல்லை. இறைவனே காப்பாக இருப்பான். பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை என்கிறது பகவத்கீதை. யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுகிறார்களோ அவரெல்லாம் பிழைப்பார்கள், மற்ற அழிந்து போவார்கள் என்கிறது பைபிள். ஸோ இறைவனுடைய காப்புக்கு மேல என்ன காப்பு கொடுக்க முடியும்? அப்ப இறைவனின் காப்பு யாருக்கு கிடைக்கும்? நேர்மையின் பலம் அது, தர்மத்தின் வெற்றி அது. அதனால் தர்மமும் நேர்மையும் எப்போதும் வீழ்ந்து போவது கிடையாதுங்க. உயிருக்கு உருவம் கிடையாது. அந்த உயிரென்று எதுவும் நடவாது. உலகத்தில் நேர்மை அழியாது. அது மாதிரி நேர்மைக்கும் தர்மத்திற்கும் உள்ள சக்தி என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது இலங்கை ஜெயராஜே சொல்வார், சத்தியத்தின் பலம் என்ன அப்படின்னா, புண்ணிய கர்ம வினை இருந்து வச்சுக்கோங்க, புண்ணிய பதிவுகள். அறம் என்ற வழியிலே முதல் படிக்கட்டு, அதுல நின்று சிரமமாக பற்றி கொண்டால், எப்படி எஸ்கலேட்டர்ல காலும் கையும் கரெக்டா பிடிக்கணும், எந்த உயரத்துக்கு போகணுமோ நாம நடக்காமலேயே அந்த உயரத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். அதுபோல் தர்மமும் ஒரு எஸ்கலேட்டர். அறத்தை பற்றி கொண்டு உறுதியாக நின்றால் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் தான் இப்ப பார்த்தோம், 4வது தலைமுறையோ 5வது தலைமுறையோ வந்து கிடைச்சிருக்கும். ஆனா அந்த புண்ணியம் வருகின்ற போது என்ன செய்யணும் என்றால், வள்ளுவர் அழகா சொல்லுவார், புண்ணியம்தான் பணமா மாறுது, பதவியா மாறுது. அதனால் செல்வம் கைக்கு வருகின்ற போது, பதவி கைக்கு வருகின்ற போது இந்த புண்ணியம் குறைந்து போகாமல், ஏற்கனவே இது அடைவதற்கு புண்ணியம் இருந்தது இல்லையா, அது குறைந்து போகாமல் இந்த பதவியையும் பணத்தையும் வைத்து கொண்டு புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அற்கா இயல்பெற்ற செல்வம் அது பெற்றால் அற்குபாங்கே செயல். பணத்துக்கு என்ன இலக்கணம்? அற்கா இயல்பெற்ற செல்வம். அது ஒரு இடத்துல தங்காது, சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி நிலையில்லாத செல்வத்தை நாம் அடைகின்ற போது அந்த நிலையில்லாததை நிலைத்ததாக மாற்றுவது எப்படி? புண்ணியமாக மாத்து. புண்ணியத்தை யாரும் திருட முடியாது. அதுக்கு பாஸ்வேர்டு, கோட்வேர்டு எல்லாம் தேவையும் கிடையாது. அதனால் நிலையில்லாத பதவி, நிலையில்லாத செல்வம் வருகின்ற போது அதை கொண்டு நிலைத்த புண்ணியத்தை செய்துவிட்டால் 7 தலைமுறை கடந்தும் கூட பதவியை அனுபவிக்கலாம், பணத்தை அனுபவிக்கலாம். ஆனா 4-5 தலைமுறையில பெற்று செஞ்ச புண்ணியம் எல்லாம் சேர்த்து ஒரே 2-3 தலைமுறை ஆடி தீர்த்தா வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்குது பாவ கணக்கு மட்டும்தான். புண்ணியம் புற எக்ஸாஸ்டட். மிச்சம் இருக்கிறது இந்த 2-3 வருஷம் நீ பண்ண பாவம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அவளுடைய சம்பளம் என்ன? எவன் இந்த கல்லின் மீது விழுவானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும். அத தர்மத்தின் கணக்கு. அதனால் நில உலகில் எங்கேயுமே அமைதி இல்லை. நேர்மையினால் வந்த பலன் என்னவென்று சில அன்பர் வினவுகின்றார். சிறுமை அந்தோ. இதை கூட புரிஞ்சுக்காம மனிதனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சீரழிந்த காரணமோ இத்தனை சிக்கல்கள், வறுமை, பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? சீரழிந்த காரணமும், சீர் என்றால் இயற்கை விதி, தெய்வ நீதி. சீர் அழிந்த, அது தானா அழியுமா? நாம தான் அழிக்கிறோம். இறைவன் தந்த இனிமைகளை நாம் பாவத்தால் குறைக்கிறோம். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். நீ மட்டும் காரணம் இல்லை தம்பி, உன் பரம்பரையே காரணம்.
இன்னைக்கு நீ சந்திக்கின்ற இந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம்? நீ மட்டும் இல்லை, உன் பரம்பரையே காரணம். எனவே சீர் அழிந்த காரணமோ அறிஞர் சொன்ன நல உரைகள் வழி கடமை மதித்திடாமல். அறநெறிகள், அதை பின்பற்றக்கூடிய வழிமுறை, வாழ்க்கை முறை, நம்முடைய கடமை, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகை கடமைகள், இவற்றெல்லாம் மதித்திடாமல் நடப்பதனின் விளைவாகும் சிக்கல்கள் எல்லாம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தர்மத்தை பற்றி கொள்ளாமல் அதர்மத்தில் விழுந்த அறியாமையே காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப தீர்வு என்ன என்றால், உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்பார் கண்ணதாசன். அது மாதிரி உள்ளதை சொல்லுவது என்று சொன்னால், நம்முடைய உள்ளமாகிய மனசாட்சி இருக்கிறதே தெய்வம், அந்த மனசாட்சி எதை பேச சொல்கிறதோ அதை மட்டுமே பேசுவது, அது எதை செய்ய சொல்கிறதோ அதை மட்டுமே செய்வது. இதுக்குத்தான் நா அகம் இரீகம், நாகரிகம் என்று சொல்வார்கள். நா சொல், நாக்கு சொல்லு, அகம் மனசாட்சி ஜீவாத்மா, இரீகம் மனசு. அப்ப ஆத்மாவிலிருந்து என்ன வருகிறது? அறிவின் எண்ணங்களும் வரும், அனுபவ எண்ணங்களும் வரும். இப்போ நமக்குள்ள எப்பவுமே இருமை தன்மையுடைய எண்ணம் வரும். இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்றுன்னு கேட்டார் கண்ணதாசன். நீ கேட்க வேண்டாம் கண்ணதாசரை, இறைவனை ரெண்டு கொடுத்துருக்கிறான். ஒன்று அறிவு சார்ந்தது, ஒன்று மனம் சார்ந்தது, பதிவு சார்ந்தது. அப்ப அறிவு சார்ந்த எண்ணத்தை கொண்டு பதிவு சார்ந்த எண்ணத்தை ஆய்ந்து பார்ப்பது, அதுக்கு பேர் தான் எண்ணம் ஆராய்தல். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கை தவிர வேறு இல்லை என்று தீர்ப்பளித்தார். எனவே நம்முடைய மனதில் எப்பவும் இரண்டு எண்ணங்கள் வரும். அந்த அறிவு சார்ந்த எண்ணத்தையே மனம் சுமந்து வர வேண்டும், அதையே வாய் பேச வேண்டும். அதான் நாகரிகம். கவிஞர் வாலி அழகா சொன்னார், பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், புரியாத பல பேருக்கு இது நாகரிகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம். நா அகம் இரீகம். அதனால் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். பாவம் குறைய குறைய புண்ணியம் வரும் இல்லையா? கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். அது வரைக்கும் கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்தனருக்கும் சிவமிடத்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து வாழ்முடன். அருமையான விளக்கங்கள், சிறப்பான விளக்கங்கள். இது இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது கேட்டு சில சமயங்களில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அமைச்சர்களுக்கு அனுப்பிவிடும். அதாவது விலை கொடுத்து வாங்கின கதையாயிரும்ல அது. அப்போ 32 பொண்ணு சம்பளம் யாருக்குன்னு உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் மகான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நம்மிடம் இருந்தே துவங்க வேண்டும். நாமும் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அறத்தை இறுக பற்றி கொண்டு தொடர்ந்து நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதானங்கய்யா தாரக மந்திரம் நமக்கு. ஆமாம், வாழ்க மறக்க கூடாத தாரக மந்திரம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து சிறப்பாக நமக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும்
அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். தினசரி பாடல் பாட வாங்க வாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எதனால் பாடல்கள் பாடி பழக்க வழக்க அறிவாட்சி தரத்திலே பதிந்து மனனமாகும் பொழுது இதெல்லாம் அதிர்வலைகள் தானே. ஒலி அறிவியல் அப்படிங்கிறது தான். இந்த கவிகளை எல்லோருமே மனனம் செய்ய வேண்டும். முதல்ல அது பாடவாங்கன்னா இது பாடுறது அப்படிங்கிறது எனக்கு பாட தெரியாத நான் எப்படி பாடுறது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நானும் கூட இது இப்போ ஸ்ரீராம் ஜேபி ஐயா எல்லோருமே ஒரு கட்டத்தில் இயல்பாகவே பாட வந்துருமான்னு வராது. வாசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இசை வடிவம் அதோடு சேரும். அதனால் வாங்க, முன் வாங்க, வந்து வாசிங்க, படிங்க, இல்லை பாட முடியுமா பாடுங்க, புதிய அன்பர்கள் வாங்க அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். புதுசு புதுசாக வாங்க. இது எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அதுதானே. நாமளே வச்சு நாம் மாத்திரமே அனுபவிச்சிட முடியுமா? எல்லோருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் புதிய அன்பர்கள் வாங்க. அவர்களை வரவேற்று நாமும் இந்த பயணத்திலே திளைப்போம் என்று கூறி பாடல்கள் பாட வாங்கம்மா. சாந்தி கண்ணனம்மா, அடுத்து ஜமுனா ராணி அம்மா பாடுங்க. வேதாத்திரிய பாடல் முதலிலே, இரண்டாவது பிரம்மஞான கவி, மூன்றாவது உலக நல வாழ்த்து. ஒவ்வொரு பாடல். அப்போ 3 பேர் பாடலாம் இல்லைங்களா? பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலவுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, சிந்தநிலை விளக்கம், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பாடுங்க. பிரம்மஞான கவி பாடுங்க. ஐயா பாடுறேங்க. நான் பாடுறேங்க. சவுண்ட் வரும். பாடுங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாமுடல் உயிர்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா உலக நல வாழ்த்து. ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற
பாட்டாலே உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதையை நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வேகம், வாழ்க வேகம், வாழ்க வளமுடன்.